அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பச்சரிசி, பச்சைப்பயிறு, தேங்காய் துருவலை வச்சு ஒரு அருமையான ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபன் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் 3 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் பச்சைப்பயிறு, 3க்கு 1 ரேஷியோ, இதான் கணக்கு. நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு அடிகனமான கடாய் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்பு ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வறுத்துடலாம். 3 டம்ளர் பச்சரிசியை நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப அரிசி கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக அரிசி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்தா போகிறோம். அதனால் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் அரிசியை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துருக்கோம். பாருங்கள், லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச அந்த 1 டம்ளர் பச்சைப்பயிரையை நம்ம இதிலே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே சேர்த்தே வறுத்துக்கோங்க. 3 டம்ளர் பச்சரிசி எடுத்தோம், அதுக்கு 1 டம்ளர் பச்சைப்பயிறு. நீங்கள் சப்போஸ் 1.5 டம்ளர் பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 டம்ளர் பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. இதுதான் ரேஷியோ. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபன். நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சைப்பயிறு ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நான் அது சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக அதே ரேஷியோவில் பாசிப்பருப்பு போட்டு இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சைப்பயிரையும் சேர்த்ததுக்கப்புறம் அந்த அரிசியோட பாருங்கள், நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஏன்னா இதை நம்ம அரைக்கணும். நல்ல ஒரு அகலமான பேசினில் கொட்டியாச்சு. இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஆற வச்சாச்சு, எல்லாமே நல்லா ஆறிடுத்து. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பெரிய ரவை பதத்துக்கு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. குக்கரில் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இதில் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது அந்த வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கு. 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இன்றைக்கி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணலை. நீங்கள் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை எல்லாத்தோடு சேர்த்து நல்லா தாளித்து ரெடி ஆகட்டும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நம்ம 3 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துருந்தோம். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நம்ம 3 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் பச்சை பயிறு மொத்தமாக 4 டம்ளர் எடுத்திருந்தோம். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சா நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவலையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்ல கொதி வந்துடுது. இப்போ இதில் நம்ம பெரிய ரவையாக உடச்சி வச்சுருக்கிற இந்த குருணையை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த பக்கம் நம்ம சேர்த்துக்கிட்டே கிளறணும். ஒரேடியாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டே கைவிடாத கிளறினா தான் கட்டி தட்டாமல் எல்லாமே நல்லா பைண்டாகி சேர்ந்து வரும். ஒரு பக்கம் இதை சேர்த்துட்டு இன்னொரு பக்கமும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுது சூப்பராக. இப்போ இந்த குருணையை சேர்த்துட்டு பாருங்கள், லைட்டாக ஒரு கொதி வருது. இப்போ நம்ம அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசில் போட்டுருங்க. இது ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா ரெடி ஆகட்டும்.
இங்கே அந்த டிஃபன் ரெடி ஆகிறதுக்குள்ளே அதுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் வந்து சைடில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நான் வந்து ஒரு செக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் அதோட டேஸ்ட்டே வேறு. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு. இப்போ இதிலே வந்து நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயம், ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா தாளிச்சு ரெடி ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா தாளித்து ரெடி ஆயாச்சு. இந்த சைட் டிஷ்ஷோட ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து அந்த கடலை மாவு நல்லா வதக்கணும். எண்ணெயில் வந்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அதை நம்ம மீதி அடுத்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். நல்லா ஃபஸ்ட்டு வதங்கட்டும். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா மாவு சேர்க்குறனால லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கைவிடாத கலந்துக்கலாம். பாருங்கள், கடலை மாவை நல்லா வறுத்தாச்சு. மேலே அப்படியே நல்லா நுரைச்சி நல்லா வறுத்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம டொமேட்டோ பியூரி சேர்க்கலாம். 1/2 கிலோ தக்காளியை பாருங்கள் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா பியூரி அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலை மாவில் வறுத்து பண்ணனால ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சமாக மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நம்ம அப்படியே கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரணும். தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம். கடலை மாவு, தக்காளி எல்லாத்தோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே சேர்ந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்ல கொதி வந்திருக்கு. நல்ல அந்த டெக்ஸ்டரும் அந்த கலரும் பாருங்கள், நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பார்த்தாலே சூப்பராக இருக்குது. இந்த டிஃபனுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் நம்ம 1 ஸ்பூன் வந்து வெல்லத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி கடலை மாவு 2ஐயும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் வந்து ரெடியாக எடுத்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ 4 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அடி ஒட்ட கலந்து விடுங்க. அந்த தேங்காய் ஃப்ளேவரோட நிலக்கடலை எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்தது வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வந்து பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மேலே அப்படியே நெய்யை விட்டுக்கலாம். அந்த வாசனையோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம கலந்து விட்டுருவோம். நெய் ஸ்மெல் அப்படியே வரட்டும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபன் வந்து ரெடியாக எடுத்து இதுக்கு சைட் டிஷ் வந்து பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிறு, பச்சரிசி, தேங்காய் இது 3ஐயும் வச்சு அட்டகாசமான ஹெல்த்தியான டிஃபன் வந்து ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி எதுவுமே நம்ம ஊற வைக்க வேண்டாம். டக்குன்னு நம்ம வறுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.